நம பார்வதீபதஜே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மயிலாடுதுறை சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை என குருநாதருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடலுடைய சிந்திப்போம். அது பழ சுவையென அமுதன அரிதற்கரிதன எளிதன அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய். திருப்பெருந்துறை மன்னா எது எமைபணி கொளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தேன் சிந்து மலர்களுடைய சோலையில் கட்ட உத்தரகோசமங்கை தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானே, திருப்பெருந்துறையுடைய மன்னனே, சுவாமி உங்களை பற்றி அறிவது ரொம்ப கஷ்டம், தேவர்களால் கூட அறிய முடியாது. உங்களுடைய வடிவம் என்னன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி எங்களை நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய். சுவாமியுடைய வடிவம் என்ன, சுவாமியுடைய சுரூபம் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சுரூபத்தில் நீங்கள் எங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். அப்பேற்பட்ட சிவபெருமானே எழுந்தருளாயே அப்படின்னு பாடுறார். சுவாமிகிட்ட போய் ஒவ்வொன்றும் நம்ம விருப்பப்பட்டு கேட்குறோம். இப்போ கோயிலுக்கு நம்ம போகிறோம், சுவாமிகிட்ட போய் அர்ச்சனை எடுத்துகிட்டு போய் என்ன சொல்லணும்னு கேட்டாக்கா சில பேர் அவங்களுடைய பேர் நட்சத்திரத்தெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிப்பாங்க. சில பேர் சுவாமி பேருக்கே பண்ணுங்க அப்படிம்பாங்க. இந்த சுவாமி பேருக்கே பண்ணுறது அப்படிங்கிறது என்ன? இறைவன் வழிபாட்டை இறைவன் பேரில் செய்வது என்பது உன்னதமான நிலை. ஏன் அப்படின்னா சுவாமிக்கு எல்லாமும் தெரியும். சுவாமிகிட்ட போய் நாம் அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்க வேண்டாம். ஏன்? வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினின்னு இதே திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல்கிறார். சிவபெருமானுக்கு தெரியும் ஏன் நமக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கப்படாது அப்படின்னு. நாம் ஏன் போய் சிரமப்படணும்? அவர் நம்மளை படைச்சிருக்கார், அவருக்கு தெரியாததா இந்த நேரத்தில் இவனுக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் வேண்டத்தக்கது அறிவோயினி, எனக்கு என்னென்ன வேணும்னு தான் எனக்கு தெரியும். வேண்ட முழுதும் தருவோயினி, எனக்கு வேண்டியதை முழுமையாக கொடுப்பங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் ஏன் போய் இதெல்லாம் கேட்டுண்டு அப்படிங்கிறார். நம்மளுடைய பெரிய பலம் என்னென்னு கேட்டாக்கா பிரார்த்தனை தான். பிரார்த்தனைங்கிறது வேறு. நாம் சுவாமிகிட்ட போய் மனமுருகி, ஏன்னா நமக்கு யார் துணை, நமக்கு யார் பலம்னா இறைவன் தானே, சிவபெருமான் தானே, கடவுள் தானே. அப்போ நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் அவங்ககிட்ட தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம ஒரு தேங்காய் பழ அர்ச்சனை எடுத்துகிட்டு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டு போடலாமா, எனக்கு அது வேணும் இது கொடு அது போடுன்னு நம்ம சுவாமிகிட்ட போய் பெரிய லிஸ்ட்டு போட முடியாது. அது வேண்டாம் அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் சுவாமிகிட்ட போய் வழிபடுறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்குன்னு வச்சுங்களேன். அதுதான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் சுவாமி உங்களுக்கு 20 லட்ச ரூபாய் கொடுக்கலாம்னு மனசுல வச்சுட்டு இருப்பார். நீங்கள் போய் 10 லட்சம் கேட்குறனா உங்கள் சுவாமி 10 லட்சம் தான் கொடுப்பார். ஆனால் நான் சுவாமிகிட்ட சரணாகதி அடைஞ்சு எனக்கு எல்லாம் நீ தான்ப்பா, நல்லது கொடுத்தாலும் அது உன்னோடது தான், ஏன்னா நீ தான் கொடுக்குற, எனக்கு தீயது செஞ்சாலும் அதுவும் உன்னோடது தான். அப்போ சுவாமி தீயது செய்வார்னா கட்டாயம் செய்ய மாட்டார். நமக்கு சுவாமி நன்மையே தான் செய்வார். தீயது தீவினைங்கிறது நம்மளுடைய கர்ம வினையினால் ஏற்படுவதை ஒழிய இறைவனால் கொடுக்கப்படுவது கிடையாது. அந்த தீவினையெல்லாம் களையக்கூடியவர் தான் சிவபெருமான். அம்பாள்கிட்ட போய் ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிக்கிறான், நான் ஒரு தேவேந்திரனாக மாறணும், எனக்கு ஒரு இந்திர பதவி கிடைக்கணும் அப்படின்னு அர்ச்சனை பண்ணுறான். கோடிக்கணக்கான மலர்களை கொண்டு அம்பாளுடைய பாதத்தில் சொல்லி அர்ச்சனை பண்ணுறான். ஒரு சகஸ்ரநாமத்தை சொல்லி லட்சார்ச்சனை பண்ணி கோடி அர்ச்சனை பண்ணி அம்பாள் பாதத்தில் கோடான கோடி புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறான். ஒரு ரிஷி வந்து பார்க்குறார், அம்பாள்கிட்ட கோடான கோடி புஷ்பங்கள் அம்பாள் பாதத்தில் இருக்குது. அம்பாளை பார்த்து அந்த ரிஷி கேட்குறார், தாயே யார் இது மாதிரிலாம் உங்களை பூஜை பண்ணால் பார்க்கவே சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு. அம்பாள் சொல்கிறா, அந்த புஷ்பத்தெல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டு என்னுடைய பாதத்தை பார்ப்பா அப்படிங்கிறான். சும்மா ஒரு உப்பா கதைகள் அதெல்லாம். அப்படி அம்பாளுடைய பாதத்தை பார்க்குறதுக்கு அந்த புஷ்பத்தெல்லாம் விளக்கிட்டு அந்த ரிஷி பார்க்குறாரு. அம்பாளுடைய பாதம்லாம் அப்படியே குப்பளமாக இருக்கான், அப்படியே வெந்து போயிருக்கான். அம்பாள் பாதம்லாம் அந்த மாதிரி ஆகாது. உதாரணத்துக்காக சொல்கிறது. இந்த ரிஷி கேட்குறாரு, தாயே என்ன உங்கள் பாதமே இப்படி இருக்கே, ஒரே வெப்பமாக இருக்கே உங்கள் பாதம், ரொம்ப சூடாக இருக்கே உங்கள் பாதம் அப்படின்னு கேட்கும்போது அம்பாள் சொல்கிறாலாம், அவனுடைய புஷ்பங்களால் அவன் என்னை அர்ச்சனை பண்ணலை,
அவன் ஒவ்வொரு புஷ்பமும் அவனுடைய ஆசைங்கிற வெப்பத்தினால என்னை அர்ச்சனை பண்ணான். அந்த ஆசை வெப்பம் என்னுடைய பாதத்தை இப்படி சூடாக வச்சுருக்கு அப்படின்னால அம்பாள். நம்ம செய்யக்கூடிய பூஜை சுவாமிகிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடு, நமக்கு எல்லாமே சிவபெருமான் தான். உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் யாருங்கிற திருநாவுக்கரசர். நமக்கு யாரா உறவினர், நமக்கு யாரா சொந்தக்காரர், நமக்கு யாரா அப்பா அம்மானா எல்லாம் சிவபெருமான் தான். உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும்போது நமக்கு உயிர் போயிடுத்துன்னா நம்ம கூட வர்றது யார் வருவா? அப்பா அம்மா வர போகிறாங்களா, மனைவி மக்கள் வர போகிறாங்களா, இடுகாட்டில் கொண்டு வைக்கக்கூடிய சொந்தக்காரங்க நம்ம கூட வந்துட போகிறாங்களான்னா கிடையாது. உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றால் யாருங்கிற சிவபெருமான் தான் நமக்கு கடைசி வரையும் கூட வரப்போகிறார். அப்போ அப்பேற்பட்ட பரம்பொருளுடைய பாதத்தை நம்ம இறுக பிடிக்கணும், இறுக பற்றணும் இல்லையா? அப்பேற்பட்ட பாடல் தான் இந்த பாடல். ஆகவே நாம் இறைவன்கிட்ட போய் எல்லா செல்வமும் சிவபெருமானே இருக்கும்பொழுது நமக்கு எந்த விதமான செல்வத்தையும் நம்ம கொடுன்னு கேட்க வேண்டாம், எல்லாம் நமக்கு சுவாமி கொடுப்பார். ஆகவே 16 வகையான செல்வங்களும் அனைவருக்கும் கிடைக்கணும் நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாளைய தினம் மற்றொரு பாடலில் சிந்திப்போம். நம பார்வதீபதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.